ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் அன்னூரில் இருக்கக்கூடிய மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதாவது குழந்தை இல்லாதவர்கள், கல்யாணம் ஆகாதவங்களும் இந்த திருக்கோயிலில் ஒரு முறை சாமியை பார்த்துட்டு போனாலே அது கட்டாயம் நடக்குங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க. நம்ம என்னென்ன சன்னதி இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்னென்ன இருக்குன்னு போகலாம். நம்ம மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நீர்த்தலம், மண்தலம், நெருப்புத்தலம், காற்றுத்தலம், வாயுத்தலம் இங்கேயே இருக்குது. நிறைய பேர் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. தலவிருட்சம் வன்னிமரம். இங்கே பார்த்தீங்கன்னா கோசாலைகள் இருக்குது. கோயிலின் தலவிருட்சம் வன்னிமரம், மகாவில்வம். இந்த மரம் மகாவில்வம் கூட்டிலையை கொண்ட அபூர்வ மகாவில்வம் மரம். இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விசேஷம் பிருத்விலிங்கம், அதாவது மண்தலம் காஞ்சிபுரம், அப்புலிங்கம் திருவானைக்காவல் நீர்த்தலம், தேயுலிங்கம் திருவண்ணாமலை நெருப்புத்தலம், வாயுலிங்கம் திருக்காலத்தி காற்றுத்தலம், ஆகாயலிங்கம் சிதம்பரம் ஆகாயத்தலம். ஒரே இடத்துலயே நீங்க பார்த்தீங்கன்னா மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தலம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய திருக்கோயில் தான் மன்னீஸ்வரர் கோயில். இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால இங்க ரொம்ப விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வெல்வேலையை பறிச்சுட்டு இருக்காங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால அலங்காரம் செய்து ஒரு முறை வலம் வந்தாச்சு. சிவசிவ பிரதோஷ நந்தி வாகனம். இது என்னன்னா 3 முறை வலம் வந்த பிறகு இங்கே நிறைய பேர் பிரார்த்தனை செய்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே இந்த கோயில வலம் என்னென்ன சுவாமி இருக்கு, என்னென்ன சன்னதி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம வெளியில வந்தோம்னா 63 நாயன்மார்களுடைய சன்னதி. இது ஓப்பன்ல இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணிட்டு போறாங்க. கோயிலுடைய கோபுரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அற்புதமான திருக்கோயில், நிறைய பெருமைகள் இருக்கு இந்த கோயிலுக்குன்னு. ஸ்ரீ கன்னிமூல கணபதி, ஸ்ரீ மன்னீஸ்வரர் சன்னதி, பிரதான கணபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருந்தவ செல்வி, மூலவரி சுயம்புருவம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோயில் அருந்தவ செல்வி தாயார் சன்னதி. இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால இப்போ கோயிலில் விசேஷம் நடந்துட்டு இருக்கு. நந்தி பகவானுக்கு இப்போ தான் பூஜை முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அர்ச்சனை செய்துட்டு வராங்க. இதுதான் மூலவர் சன்னதி, மன்னீஸ்வரர் சன்னதி, கன்னிமூல கணபதி. நம்ம கோயில் கோபுரத்திலிருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட்டில் சந்திர பகவான் சன்னதி, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சன்னதி. தல வரலாறு இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. தல வரலாறு 21 சுற்றுக்கள் சுற்றி 21 தீபம் ஏற்றி வழிபட்டால் செய்த பிறவி பயன்கள் தீரும்னு சொல்கிறாங்க. இது ஐதீகமும் கூட. இந்த கோயிலுக்கு தனி விசேஷம் இருக்குது. இங்கே சனீஸ்வர பகவானுக்கு சன்னதி தனியாக இருக்குது, நவகிரக சன்னதி. 21 சுற்று 21 தீபம் ஏற்றி வழிபட்டால் பிறவி பயன்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 21 தீபம் ஏற்றி வழிபட்டு இருக்காங்க. இந்த சிவன் கோயிலுக்கு வந்தால் 21 விளக்கு போட்டால் 21 ஆண்டு பாவங்கள் தீர்ந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதுபோக குடும்பத்துல எல்லாம் நல்லா நடக்கு அப்படின்னு எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அது மூலிமா நாங்கள் வந்திருக்கோம். சூலூர்லேருந்து வந்திருக்கீங்க. இதான் ஃபஸ்ட்டு வாரம் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பாப்பா 4 வாரம் மச்சா 8 வாரமாக வந்துருக்காங்க. இவங்க சொல்லி நாங்கள் வந்துட்டு இருக்குங்க. பிள்ளைகளை கூட்டில் வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அப்போ வேற ஒருத்தர் 2-3 பேர் சொன்னதுனால அதை கேட்டு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு நல்லா பரவாயில்ல அப்படின்னாங்க. அவங்க 4-5 வாரமாக 8 வாரம் வந்துருக்கோம், பரவாயில்ல. அதனால் நாங்கள் வந்திருக்கோம். அருள்மிகு அருந்தர் செல்வி உடன்மார் மன்னீஸ்வரர் திருக்கோவில் அன்னூர். மன்னீஸ்வரர் ஆலயம் சிறப்பான ஆலயம். 21 தீபங்கள் போட்டு வழிபட்டால் எல்லாமும் நடக்கும். சிறப்புமிக்க மேற்கு பார்த்து தலம் என்றால் அன்னூர் மன்னீஸ்வரர் ஆலயம். சுயம்பு வடிவத்தில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்தது. திருமணங்கள், ஜாதகத்தில் ஏதோ குறைபாடுகள் இருந்தால் பள்ளியற பூஜை இரவு 7:30 மணிக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் சிறப்பாக திருமண தடைகள் இருந்தால் பள்ளியற பூஜையிலே ஜாதகங்களை வைத்து பூஜை செய்தால் சிறப்பாக நடக்கும். முருகருக்கு தனிப்பட்டு ஒரு தங்கத்தேர் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. கிருத்திகை நாள், வளபுர சஷ்டி நாள் இரவு 7 மணிக்கு சிறப்பாக தங்கத்தேர் ஓடும். வேண்டுதல் இருந்தால் தங்கத்தேருக்கு முன்பதிவு செய்து வழிபட வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்னூர்லேருந்து ஸ்ரீ அருந்தவ செல்வி உடனமர் மன்னீஸ்வரர் திருக்கோவிலிருந்து பேசுகிறோம். இது 1300 வருட பழமையான ஒரு சிவாலயம். இங்கே மன்னீஸ்வரர் எல்லா இடத்துலையும் இங்கே சிவலிங்கமாக தான் பார்க்க முடியும். இங்கே சுயம்புவாக நீங்கள் பார்க்கலாம். அவர் சுயம்புவாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட 21 தீபம் போட்டு 21 முறை வலம் அவர்கிட்ட நீங்கள் மனசார என்ன கேட்டாலும் அவர் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அந்த காலத்தில் வள்ளிவனமாக இருந்த இந்த இடத்துல
அவர் வந்து ஒரு அரசன், ஒரு வள்ளி கிழங்க தோண்டும் போது கிடைச்சவர் இந்த ஒரு மன்னீஸ்வரர். இவர் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமான். இங்கே நீங்கள் ஒரு முறையாவது இங்கே வந்து இவரை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டீங்களோ அதை விட பெருசாக அவர் செஞ்சு தருவார். நீங்கள் வந்து இங்கே வந்து காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு கோயில் திறப்பாங்க, 6:15 பள்ளி எழுச்சி ஆகும். இங்கே முடிச்சு 21 முறை வளம் வந்து 12:30 மணிக்கு கோயில் சாத்துவாங்க. திருப்பியும் 4:30 மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 8:15 வரைக்கும். இங்கே பள்ளியற பூஜை ரொம்ப விசேஷமானது. திருமணம் ஆகாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, இப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த 8:30 மணிக்கு 7:30 மணிக்கு நடக்கிற பள்ளியற பூஜைக்கு வந்து தினமாவும் பாலும் கொடுத்துட்டு போனால் இன்னும் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு முறை மன்னீஸ்வரரை வந்து பார்க்கணுன்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸ்ரீ அருந்தவச்செல்வி உடனமர் மன்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். மன்னீஸ்வர பரம்பொருள் கருணையினால் மன்னீஸ்வர சன்னிதானத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம் மன்னீஸ்வர பெருமான் நம் அனைவருக்கும் படியளக்கும் பெருமான். கேட்பவர்களுக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்கும் வள்ளல். அவர்கிட்ட வந்து யாரும் தோத்ததா சரித்திரமே இல்லை. அவர்களாலே அவள் தான் வணங்கி எல்லோரும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு படியளக்கும் எம்பெருமான் உலகத்திற்கே படியளப்பவர். அவரிடம் எந்த கோரிக்கையோடு வந்தாலும் சரி, வேண்டும்வற்றை தந்து கை நிறைய மனது நிறைய தந்து எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் வள்ளல் பெருமான். அவர் தாள் போற்றி. எல்லோரும் வருக. அன்னூர் வந்து அவருடைய அருட்கரணையை எல்லோரும் பெற வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். மன்னீஸ்வர பெருமான் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். வணக்கம். பள்ளியறை பூஜை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலை சுற்றி வலம் வந்துட்டுருக்காங்க. மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணி வாசமா பட்டெடுத்து பாதிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட தேடாது நின்ற பெருங்கருணை தேடாதே ஆடா அமுதே அழகா பெருமானே போராடா உணர்ச்சி ஒழிக்கும் மொழியானே நீராய் உருகியே நாவிராய் நீரானே இன்பமும் துன்பமும் இல்லாதே உண்டானே அன்பருக்கு அன்பரே யாவருமாய் ஜோதியனே துணிகளே கொண்டா பெருமேனே ஆரியனே அந்தம் நடுவாதி அருவானே நீங்களும் கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னா கட்டாயமாக இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். மன்னீஸ்வரர் அருந்தவச்செல்வியினுடைய அருளையும் நம்ம பெற்று வரலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.